பார்க்கும்போது, அந்த மாரியான இடங்கள்ல இந்த பூசணிக்காய சுத்தி போட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், எலுமிச்சை பழமா இருக்கட்டும், இந்த மாரியான நெறைய சுத்தி போடுற விஷயங்கள்லாம் நடக்குது. எதுக்காக அந்த 3 மூக்கு சந்து? அது வந்துட்டு அந்த மாரி சொல்லுவாங்க அவங்களுக்கு. ஒண்ணு சொல்லணும்னா அந்த மாதிரி செய்யவே கூடாது. அத எடுத்துட்டு போயிட்டு எல்லாம் தூரமா தான் போடணும். அவங்க தூரமா போடாம அந்த மாரி செய்றதுனால தான் சில பேர் மேல அது అనేది வந்து சேரும். அது யாரெல்லாம் தாண்டுவாங்களோ அவங்கள மேல வந்து சேரும் அது. என்ன காரணம்? எதுக்காக அங்க? அந்த முச்சந்துல வந்துட்டு தெய்வ சக்தி சுத்தும், கெட்ட சக்தி சுத்தும். அந்த கெட்ட சக்தி வந்துட்டு யாருக்கெல்லாம் டைம் சரியில்லாத இருக்கோ, அங்க முச்சந்துல வச்சுட்டு அவங்கள மேல போய் சேரும். தெய்வ சக்தி வந்துட்டு யாருக்கெல்லாம் தெய்வ சக்தி சில பேர் சாமி மாலை போடுவாங்க. சில பேர் தெய்வத்த நிரந்தரமும் ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. அவங்கள மேல அந்த கெட்ட சக்தி போய் சேராது. யாருக்கெல்லாம் டைம் சரியில்லையோ அவங்கள மேல அப்படியே அது போய் சேரும். அப்ப அவங்களுக்கு தான் பிரச்சனைகள் என்னது அதிகமா ஏற்படும். அவங்கள அந்த பிரச்சனைகள்னால குடும்பத்தில நிம்மதி இருக்காது. பிரச்சனைகளும், ப்ராப்ளங்களும் ஒண்ணு மேல ஒண்ணு எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு.